அட என்னப்பா ஒரு வருஷமா ஜிம்முக்கு போற இன்னும் வெயிட் குறையாம இருக்கிற நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா அப்படின்னு உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா இந்த 4 ரீசனை நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். ஜிம்ல 1 மணி நேரம் வெறித்தனமா ஒர்க் அவுட் போடுறேன், ஆனா நாள் முழுக்க அளவுக்கு அதிகமான கேலரிஸ் சாப்பிடுறேன். இப்படி இருந்தா ஃபேட் லாஸ் ப்ராசஸ் நடக்காது. சோ ஃபர்ஸ்ட் ரீசன் டயட் கண்ட்ரோல். ஒரு வாரம் 7 நாளும் வெறித்தனமா ஒர்க் அவுட் போடுறது, அடுத்த வாரம் அப்படியே பிரேக் விடுறது, இப்படி இருந்தா வெயிட் லாஸ் நடக்குமா? வாய்ப்பில்லை ராஜா. கன்சிஸ்டன்சி டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஒரு பெரிய கீ பாயிண்டா இருக்கு. சோ செகண்ட் ரீசன் கன்சிஸ்டன்சி. மூணாவது ரீசன் நீங்க தெரிஞ்சே பண்ற தப்பு தான் உங்க தூக்கம். நீங்க சரியா தூங்கலனா உங்களுக்கு ஃபேட் லாஸ் நடக்கவே நடக்காது. ஸ்லீப்பிங் உங்க ஹார்மோனை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. நாலாவது ரீசன் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான். இங்க நிறைய பேர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இல்லாம வெறும் கார்டியோ மட்டும் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த வெயிட் லாஸ் வெறும் டெம்பரவரி தான். மசில் பில்ட் ஆகணும்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஃபேட் லாஸுக்கும் மசில் பில்டிங்க்கும் நிறைய டிப்ஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோ இன்னும் வெறித்தனமா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன்.